Hi friends, இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் CSSல gradient effect பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேசிக் டெம்ப்ளேட் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML டேக் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஹெட் டேக், டைட்டில் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைட்டில் வேணுமோ டைட்டில் நாம் போட்டுக்கலாம். லிங்க் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் ஷீட் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் நான் லீனியர் அப்படின்ற ஸ்டைல் ஷீட் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா H1ல் ஒரு மெசேஜ், அதே மாதிரி H2ல் ஒரு மெசேஜ் நான் கொடுத்துருக்கேன். என்னோட லீனியர் ஸ்டைல் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா H1 அண்ட் H2க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் ரெட் அண்ட் டெக்ஸ்ட் எலிமெண்ட் சென்டர் கொடுத்துருக்கேன். அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் லீனியர் கிரேடியன்ட் இன் CSS அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே வந்திருக்கும். சரிங்களா? இப்போ லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேடியன்ட் அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்படி நம்ம ஒரு மல்டிபிள் கலர்ஸ் நம்ம டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டிவிஷன் டேக் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். div. ஓகேங்களா? அதே டிவிஷன் டேக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறேன். இந்த டிவிஷன் டேக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு புது ஐடி ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஐடி ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் பாக்ஸ் அப்படின்ற ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஐடிக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டைலிங் கொடுக்க போகிறேன். சரிங்களா? என்னோட ஸ்டைல் ஷீட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் #box பாக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட் வித் நான் செட் பண்ண போகிறேன். ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 500 பிக்சல் கொடுக்குறேன். ஹைட் 500 பிக்சல். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வித் வந்து ஒரு 500 பிக்சல் கொடுக்குறேன். width வித். பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் #111 அப்படின்ற ஒரு கலர் நாங்கள் கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து டிஃபால்ட் கலர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் கிடையாது. உங்களுக்கு ஆர்டினரியாக ஒரு பாக்ஸுக்கு நம்ம எப்படி கலர் கொடுக்குறோம் அப்படிங்கிற சின்டெக்ஸ். ஓகேங்களா? இப்போ இது நான் இந்த கலர்ஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டி கலர்ஸ், தட் இஸ் கிரேடியன்ட் கலர் நான் உங்களுக்கு மாற்ற போகிறேன். அது எப்படி மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பேக்ரவுண்டுன்னு போட்டுக்கோங்க. இந்த கலர்ஸை மட்டும் எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லீனியர் கிரேடியன்ட் அப்படின்ற ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஃபயர்ஃபாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஒன்று போட வேண்டியதாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா -MOZ. ஓகேங்களா? MOZ அப்படிங்கிறத போடணும். -LINEAR லீனியர் -GRADIENT கிரேடியன்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? அதில் ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போடுங்க, செமிகோலன் போட்டுருங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் ஒரு 2 கலர்ஸ் கொடுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ரெட் கலர் கொடுக்க போகிறேன். இந்த ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். அந்த கலர்ஸ் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு எல்லோ கலர் மாதிரி நான் ஒரு கலர்ஸ் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இந்த கலர் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணியாச்சு. இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த மாதிரி கிரேடியன்ட் கலர் உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபயர்ஃபாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே சப்போஸ் உங்களுக்கு வந்து கூகுள் குரோமா இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெப்கிட் அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ் வந்து வெப்கிட்னு மாற்றிக்கோங்க. இதே வந்து ஓப்ரா ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற ஏதாவது ப்ரௌசர்ஸ் இருந்தது அப்படின்னா இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் MS அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சின்டெக்ஸ் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸ், அட்வான்ஸ் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் என்ன பண்ணலாம் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.